ஈவினிங் விஷாரத் உத்ராட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூரிய உதய் ஹெட்டிங் கீழே இருக்க நிர்ஜனியோடைய டிப்பணி பார்க்க போகிறோம். சூரிய உதய் ஸ்ரீ கமலாகாந்த் வர்மாஜி கா பிரஸ்தித் ஏகாங்கி है. ஸோ ஆத்தரோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இஸ்கி நாயகி கா நிர்ஜனி है. நிர்ஜரினி இதோடைய ஹீரோயின் இவங்கள பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வக்கு அனுப்பம் ரூபவதி. அனுப்பம்னா ரொம்ப அழகான இருப்பாங்களாம். அண்டு இவங்க நர்த்தகி, ஒரு டான்ஸர். அரசவையில் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக இவங்க ஒரு டான்ஸர். நிர்ஜர்னி ரத்தன் பனானா பசந்த் நஹி. ரத்னா அரசருடைய அரசவையில் இவங்க ரத்ன அப்படின்னா ஒரு கலைக்கும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க. ஸோ நடனத்துக்கு இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுறது இவங்களுக்கு பிடிக்கலை. ஸோ இந்த ராஜ நர்த்தகியெல்லாம் ஒரு மாதிரி தவறெல்லாம் சில இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த பதவி பிடிக்கலை. ஆனாலும் ஒரு எதிர்ப்பு சொல்ல முடியாமல் அந்த பதவியில் அவங்க இருப்பாங்க. அதான் இங்கே சொல்கிறாங்க. நிர்ஜர்னிக்கு அந்த அரசவை ஒன் ஆஃப் அந்த நடன மங்கையாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கலை. ஆனால் பசந்த் நஹி கர்த்தி ஏக ஸ்திரீ ஹோனேக்கே காரன். அவங்க ஒரு பெண்மணியாக இருக்கிறனால, அந்த காலத்தில் ஆண் ஆதிக்க சமுதாயம் தான் இல்லையா. ஸோ ஒரு பெண் தைரியமாக ஒரு இடத்துல பேச முடியாது. அதுவும் இந்த மாதிரி அரசர் அப்படின்னும்போது நம்மளை நாடு கடத்த கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதனால் ஒரு பெண் அப்படின்றனால அவங்க எந்த ஒரு எதிர்ப்புமே தெரிவிக்கலை. உஸ்கோ கலா ரத்தன் பனானா ஸ்வீகார் கர்னா கி படா. ஸ்வீகார் கர்னானா ஏற்றுக்கொள்கிறது. ஸோ நான் ஓகே இருக்கேன் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு அந்த பதவியில் இருக்காங்க. அவங்க கூப்பிடும் போதெல்லாம் டான்ஸ் ஆடணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது டக்குன்னு ஒரு விருந்தாளி வருவாங்க. அப்போ டக்குன்னு நமக்கு வேலை இருக்கிறதுனால அது ஒரு பிடிக்கலைனாலும் இருக்காங்க. நிர்ஜர்னி சாம்ராட் சமுத்திரகுப்து கி சபாமே ஜாதி है. ஸோ சமுத்திரகுப்த் அப்படின்றது ராஜாவோட பேரரசர் சமுத்திரகுப்துடைய சபைக்கு வராங்க. அவர் நிருத்திய கர்த்தி है, நாட்டியம் ஆடுறாங்க. சப் உன்கி நாச் தேக்கர் முக்த் ஹோ ஜாத்தி है. ஸோ அவங்களுடைய நடனத்தை பார்த்து எல்லாரும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. அவங்க வக் ஹோஷியார் है. இதை பாயிண்ட்ஸாக எழுதிக்கோங்க 1 by 1. அவங்க ஒரு அறிவாளியான பெண், திறமையான பெண். சாம்ராட் உன்கே பேட் கே ரூப். பேட்னா கிஃப்ட் வடிவத்தில் மே ஏக் ஹார் பிரதான் கர்த்தி है. ஹார் அப்படின்னா ஒரு நெக்லஸ் கிஃப்டை கொடுக்குறாங்க. அந்த டான்ஸை பார்த்து ராஜா இம்ப்ரெஸ் ஆகி ஆச்சாரிய ஷாங்னா இந்த பதையோட ஹீரோ கலாரத்தன் பனானா ஸ்வீகார் கர் தேதா है. ஸ்வீகார்னா ஏற்றுக்கொள்வது, அஸ்வீகார்னா ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது. ஸோ ஷாஷங் என்ன பண்ணுவார், நான் கலை எனக்கு அந்த டேலண்ட் இருக்குன்னா கடவுளுக்கு பூஜிக்க மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஒருத்தரை என்டர்டெயின் பண்ணுறதுக்காகவோ ராஜாவுக்கு மட்டும் வேலை பார்க்குறதுக்காகவோ அந்த கலையை நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு சண்டை போட்டிருப்பார். ஸோ அந்த ஆச்சரிய ஷாஷங் கலாரத்தன் பனானா அஸ்வீகார் கர் தேதே है. அது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. உன்கோ மிருத்யு தண்டன் தியா ஜாத்தா है. ஸோ அரசரையே எதிர்த்து பேசிட்டு என்ன பண்ணிடுவார், அவங்களுக்கு ராஜா மரண தண்டனை கொடுத்து ஜெயிலில் வச்சுருப்பார். உஸ்பர் நிர்ஜனி ஸ்வயம் கலா ரத்தன் கா பத் தியாக தேத்தே है. ஸோ இப்போ இந்த நம்மளுடைய அமைச்சர்கள்லாம் ராஜினாமா பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த என்ன பண்ணுறாரு நிர்ஜனி அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தனால அவங்களுடைய அந்த ராஜ நர்த்தகி பதவியை தியாகம் பண்ணிட்டு அவங்களும் ஏதோ ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. யஹா உஸ்கி நிடர்த்தா கா பதா ஜல்தா है. அந்த ஒரு ஆக்ஷனில் அவங்களுடைய டர்னா பயப்படுறது, நிடர்னா பயம் இல்லாத ஒரு சுபாவத்தை வெளிப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. நிர்ஜனி ஷாஷங்கோ மவுத் சே பச்சானே கி ஹோஷிஸ் கர்த்தி है. ஹோஷிஸ்னா முயற்சி. ஸோ இந்த நிர்ஜர்னி என்ன பண்ணுறாங்க, சஷங்கோடைய மரண தண்டனையிலேருந்து பாதுகாக்கணும்னு சில முயற்சிகள் செய்கிறாங்க. ஆச்சாரிய கோ பச்சானே கே की आशा ना रखने पर गुत मर जाने को तैयार को जाती है. இந்த ஆச்சாரிய சாஷங்க அந்த மரண தண்டனையிலேருந்து விடுவிக்க முடியலைன்னா நான் இறந்து கூட போயிடுவேன். தன்னோட ஆஷானா அந்த அந்த நம்பிக்கை நிறைவேறலைன்னா குத் உடனே மர்ஜானி இறந்து கூட போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. யக் தேக்கர் பாட்டக் ஐசே அனுப்பம் கரேங்கே கி நிர்ஜனி சாஷங் சே பியார் கர்த்தி है. ஸோ அந்தளவுக்கு ரெடியாக இருக்கும்போது சாஷங் மேலே இவங்களுக்கு
எழுதுறதுக்கு ஒரு விருப்பம் இருக்குது அப்படின்னு ஆத்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். वास्तव में एक कलाकार के दिल में दूसरे कलाकार के प्रति उत्पन्न होने वाली श्रद्धा है. ஸோ அதை வந்து காதல் நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு கலைஞனுக்கு இன்னொரு கலைஞன் மேலே ஏறுற ஒரு மரியாதை. இன்றைக்கி வந்து அவருக்கு கலாரத்னாக இருக்க முடியலை, பிடிக்கலைன்னும் போது ஜெயிலில் போட்டோன்னே நாளைக்கு நமக்கு ஏதோ ஒரு பண்ண முடியல, நம்மளுக்கும் தண்டனை கொடுப்பாங்க இல்லையா? அதனால் வாஸ்தவனா உண்மையில் ஒரு கலைஞர் மனசில், தில்மீனா மனசில், தூசரே கலாக்கர் இன்னொரு கலைஞருக்கு ஒரு எழுற இது மரியாதை தான், இது காதல் கிடையாது அப்படின்ட்டு நமக்கு இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.